வணக்கம் மேசராசி என்பர்களே, நாம் தற்போது வர இருக்கின்ற 2024ஆம் ஆண்டில் தங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை நாம் தற்போது பார்க்கலாம். ஜென்மத்தில் உலாவிய நிழல்கோள் விலகியது ஒரு வகையில் சிறப்புதான். அதேபோல் தனாகரன் வாக்கு ஸ்தானத்திலும் தனஸ்தானத்திலும் அமரும் காலமாக ஏப்ரல் முதல் தனவரவு பல விதத்தில் தாராளமாய் இருக்கும். வரவும் செலவும் துலாக்கோல் போல் சரிசமமாய் அமையப் போகிறது. தங்களின் குடும்பத்தில் அணுகுமுறை சிறப்பானதாக இருக்கும். உங்களின் புகழ், கௌரவம், அந்தஸ்து ஆகியவை உயரும் வகையில் இந்த புத்தாண்டானது தங்களுக்கு அமைய இருக்கின்றது. தங்களின் செல்வாக்கு சிறப்பானதாக இருக்கும். புகழ் ஏற்படும் வகையில் சமயோஜிதமான செயல்பாடுகளை சிறக்க நீங்கள் செயல்புரிந்து வருவீர்கள். சிறு சிறு பயணங்கள் நீங்கள் அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும். தேவையற்ற ஆடம்பரச் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாமல் போகக்கூடும் என்பதால் நீங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு நிலையை அறிந்து புரிந்து கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்தால் மட்டுமே நிலைமைகளை உங்கள் கட்டுக்குள் நீங்கள் வைத்திருக்க முடியும். உங்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகள் எதையும் நீங்கள் பிறகு பார்த்து கொள்வோம் என்று அலட்சிய போக்கு காட்டாமல் அவற்றை அவ்வப்போதே பார்த்து தீர்த்து கொள்வது தங்கள் உடல்நலத்திற்கு நன்மையாக அமையும். எதிலும் நிதானம் தவறாமல் நடந்து கொள்வதன் மூலம் ஒரு சில சங்கடங்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும். சகோதர சகோதரி உறவுகள் மூலம் மனசஞ்சலங்கள் தங்களுக்கு அவ்வப்போது உண்டாகும். ஜென்மத்தை அசுபர் பாவை இடுவதாலும் விரயத்தில் பாபர் நிற்பதாலும் மனம் சற்று தெளிவற்று காணப்படும். குழப்பநிலை, இதிலும் நம்பகமற்ற தன்மை, தேவையற்ற கனவுகள் நிழல் நிஜமாகும் என்ற அதீத கற்பனையால் ஏமாற்றங்கள் தங்களுக்கு உண்டாகும். சிறு தொழில்கள், உத்தியோகம், அரசு பணி போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஆதாயங்கள் உங்களுக்கு நடக்க சற்று காலதாமதமாகும். தங்கள் உடல்நலத்தில் தசைப்பிடிப்பு, வாயு தொல்லை, செரிமானமின்மை போன்ற உடல் உபாதைகள் தங்களுக்கு அவ்வப்போது நடக்கும். நீண்ட நாட்களாக புத்திரப்பேறு இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் வருடமாக இந்த ஆண்டு தங்களுக்கு அமைய இருக்கின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு சில தடை தாமதங்கள் உண்டாகி திருமணம் நடந்தேறும். மனதில் நம்பகத்தன்மையுடன் கூடிய தாங்களுக்கு ஆச்சரியம்தான் உண்டாகும். நடைபெறாது என்று நீங்கள் நினைத்த காரியங்கள் மே முதல் நடக்கும். தாய் வழியிலான உறவுகள் தங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும். வியாபாரிகளுக்கு கூடுதல் சுமைகள் உண்டாகினாலும் தக்க பலனும் உழைப்புக்கு தகுந்த நற்பலன்களும் இந்த ஆண்டு தங்களுக்கு வரும். எதை செய்தாலும் எந்த முடிவுகள் எடுத்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து நிதானித்து கவனக்குறைவு இல்லாமல் செய்வது தங்கள் வாழ்வில் மிக அவசியமானதாக அமையும். இந்த ஆங்கில வருடத்தில் பல புதிய அனுபவங்களையும் சுப விரயங்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடிய வருடமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வலம்புரி விநாயகரை வழிபாடு செய்வது தங்கள் ராசிக்கு நன்மையாக அமையும். நன்றி மேசராசி என்பர்களே. தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.